ஸோ சைனா வந்து ஆம், நான் வந்து சென்னையிலேருந்து சைனாவுக்கு வரும்போது என் மைண்டில் வந்துட்டு சைனா பற்றி என்னென்ன தாட்ஸ் இருந்தேனோ பெர்செப்ஷன்ஸ் இருந்தேனோ டு பி ஃப்ரேங்க் பெர்செப்ஷன்ஸ் இருந்தேனோ அது எல்லாமே இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் மாறிடுச்சு. அதை பற்றின பாட்காஸ்ட் வீடியோஸ் நான் அப்புறமா பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இங்கே ஒரு டாய் மார்க்கெட் வந்திருக்கேன். ஓகேங்களா, இங்கே ஒரு ரிக்ஷா ஆள்கிட்ட கேட்டு இங்கே டாய் மார்க்கெட் வந்தேன். ஸோ இந்த டாய் மார்க்கெட் உங்களுக்கு நான் காமிக்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்க. வந்து கம்யூனிஸ்ட் ரூல் பண்ணுற கண்ட்ரியாக இருக்கிறதுனாலேயோ ஏதோ எங்கே பார்த்தாலும் ரெட்டிஷாக இருக்கும். ஓகேங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர். நீங்கள் பாருங்களேன், இந்த ஷாப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அழகாக அவங்களோட கல்ச்சர் ரிலேட்டடான ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்கும். ஹலோ சார், and they're very good. Okay, they don't stop us from taking videos or anything. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை வாங்குறது, நம்மளுக்கும் அந்த கல்ச்சருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் லுக்ஸ் ஸோ நைஸ், ரொம்ப அழகாக இருக்கு. இங்கே பாருங்களேன், இந்த பொம்மை என்ன பண்ணுது பாருங்களேன். ஓகேப்பா, நீ வீடியோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், ரெட்டிஷா செம்ம அழகா இருக்கு. சைனாக்கு வந்து ஒரு வாட்டி வந்தால் பத்தாதுங்க நிஜமாவே. நீங்கள் ஐ ஹவ் ஆல்ரெடி பிளான்ட் my next trip to China very soon. Hopefully, I come here most of the months going forward. Not as a tourist, for many other reasons. But ஆனால் நீங்கள் பாருங்களேன், இங்கே வந்துட்டு endless opportunities ஆக்சுவலாக சைனாவில். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னா சைனாக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சைனாக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும், அப்படிதான் நான் சொல்லுவேன். இட் குட் பி எனி பிஸ்னஸ் ஃபார் தட் மேட்டர். ஓகே, எனி பிஸ்னஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட், ப்ளீஸ் விசிட் சைனா ஒன்ஸ். அதுக்கப்புறம் யூ டூ த பிஸ்னஸ். ஓகே, ஏன்னா உங்களோட கம்ப்ளீட் அவுட்லுக்கே மாறிடுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதோட ஃபீசிபிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாறும் சைனாக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்தீங்கன்னா. ஸோ நான் வந்து அவுட் ஆஃப் டாபிக் மாறி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இந்த மார்க்கெட்டில் I just wanted to show you how beautiful this market is. How beautifully they've arranged it, how cute each and every item looks. ஃபுல்லாகவே ரெட்டுங்க, செம்ம அழகாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி காமிக்கலாம்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ செய்கிறேன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நான் என்ன பொருள் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டில் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம் நீங்கள் வந்துட்டு கேட்டிங்கன்னா அந்த காஸ்ட்டும் நம்ம கரன்சி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. பயங்கர வித்தியாசம் இருக்கும். ஐயோ வாங்கணுமானுங்கிற ஒரு தாட் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ₹1 இப்போ இவங்களோட ₹1 நம்மளோடது 10-12 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் பட் அட் த சேம் டைம் அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட அந்த காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, நம்ம ஊரில் ஒரு பொருள் என்ன ரேட்டுக்கு கிடைக்கிறேனோ அதை விட கம்மி தான் உங்களுக்கு வந்துட்டு இங்கே பொருள்லாம் கிடைக்கும். So just wanted to show you this video. I mean this stores. I'll come back with another video soon. Thank you guys.